ஹாய் ஹைஸ் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு தான். அதுதான் எண்ணாட்டு. ஓகேங்களா? இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் எண்ணாட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள். அப்படியே துல்லியமாக கவனிங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரியணுன்னா கண்டிப்பாக வாய்ஸை மியூட் கூட பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சுற்றுறேன்னா அந்த த்ரெட்டை ஒரு சுற்றிக்கிட்டு இப்போ அடியில் இருக்கிற அந்த த்ரெட்டை எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த விரல் பக்கம் திருப்பணும். நீங்கள் அந்த நீடில் விரல் பக்கம் திருப்பும்போது லாக் ரொம்ப ஈஸியாக விழுந்துடும். நீங்கள் அப்படி திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஊசியை எடுத்திங்கன்னா 2 நாட்டுமே இப்போ மேலே ஒரு நாட்டு இருந்ததா கீழே ஒரு நாட்டு இருந்ததா அந்த 2மே என்ன ஆகும்னா நூல் சிக்கிக்கும். அந்த ஊசியில் சிக்கிக்கிச்சுன்னா நாட்டு விழாது உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா தான் தெரியும். செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ அது நல்லா மேலே எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த த்ரெட்டுக்கு உள்ளே நான் மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணி கிளாத்துக்கு அடியில் நீடில் குத்திருக்கேன். இப்போது வெளியே எடுக்கணும். சரிங்களா? வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதே ஒரு சுற்றி கீழே இருக்குது பாருங்கள், அதை மாட்டி எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ கீழே இருக்கிறதுல மாட்டி எடுக்கிறோம். எடுத்துட்டு ஊசியை அந்த பக்கம் திருப்பணும். அப்படி திருப்பினீங்கன்னா அந்த 2 த்ரெட்டுமே சிக்காமல் வரும். கொஞ்சம் மறுபடியும் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் ரொம்ப பொறுமையாக போடுங்க. போட்டுட்டு அந்த கயிறை ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை நல்லா மேலே இழுத்துட்டு மறுபடியும் அதுக்கு உள்ளவே அடியில் விட்டு இப்போ ஒரு சுற்றணும். ஓகேங்களா? அடியில் இருக்கிறத எடுக்கணும். பாருங்கள், சுற்றிட்டேன்னா சுற்றிட்டு அடியில் இருக்கிறத எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அதை அழுத்தி பிடிச்சி அந்த பக்கம் என் பக்கன்றது விரல் பக்கம் நீடில் திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு கீழே இழுத்திங்கன்னா நாட்டு அழகாக விழுந்துடும். கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 டைம் நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ 2வது டைப் சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நல்லாவே கற்றுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. நீடில் சுற்றி வெளியே எடுத்து மறுபடியும் ஒரு தடவை குத்தி எடுத்து மறுபடியும் அதை நீட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு சுற்றி அப்படியே அடியில் இருக்கிற த்ரெட்டில் விடணும். விட்டுட்டு அந்த கயிற்றை அமுத்தி பிடிச்சிங்கன்னா அழகாக விழுந்துடும் நாட்டு. பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் புரியலனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக இதில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே போட்டுருக்கேன். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு சுற்றி அடியில் இருக்கிறத எடுத்துருக்கோம். பாருங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி இருக்க சின்ன யூடியூபருக்குமே உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், லைக் அண்டு ஷேர் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியுமே ஒரு தடவை நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். எடுத்துருக்கனா நீட்டாக த்ரெட் எடுத்துருக்கனா இப்போ மறுபடியுமே குத்திக்கோங்க. அடியில் குத்திட்டு வெளியெடுங்க. எடுத்துட்டு அப்படியே பேக்கில், ஓகேவா, அந்த அடியில் இருக்க த்ரெட்டை நீங்கள் இதில் சுற்ற வேண்டாம். அப்படியே அடியில் இருக்கிற த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா நாட்டு விழுந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த 2 டைப்புமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.